மன ரீதியாக பொதுவாக திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் வரும்போது அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது, மன உளைச்சல் அதிகமாகுது. நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணுமே, எதிர்க்கணுமேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரே ஆயுதம் பொருளாதாரம். அது எப்படியாவது நம்ம வந்து ஈட்டிடணும். ஒரு 50-60 வயசுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்லை. எவங்கிட்டையாவது அவன் 50 ரூபா கொடுக்க வரானா அவங்ககிட்ட 500 ரூபா கூட பிடிங்கின்னு ஓடிடுவோம். செக்ஸ் ஒர்க்கில் நின்று நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 கிளையண்ட்டுனா 20 கிளையண்ட்டு கூட நம்ம போயிடுவோம். இப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க சார். பணம் ஒன்றே அவங்களுக்கு தேவையாக இருக்குது, பணம் ஒன்றே பாதுகாப்புன்னு கருதுறாங்க. பணத்தின் மேலே பாசமாகவும் பணத்தால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்கு வருது. இன்னொன்று ஆண் துணை இல்லை. பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெண்களுக்கு இன்றைக்கி ஆண்கள் ஏமாற்றிட்டு போயிடுறான். பல நடிகைகளுக்கே கணவன் வந்துட்டு கூட இல்லை. அழகத்த பெண்களுக்கு எங்கள் கூட எந்த ஆம்பளை இருப்பான்? ஒரு சோம்பேறி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கிக்கிறதுக்கும் எங்களை பயன்படுத்திப்பான். புருஷன் மாதிரி லவ்வர் மாதிரி வந்துடுவான். எங்களுக்கு ஒரு பெருமை சந்தோஷம் வந்துடும். ஓ, இவன் தான் நம்ம காதலன், இவன் பாரு நம்மளை மனைவின்னு சொல்கிறான். அட வச்சுக்கட 50,000 ரூபாய் ஃபோன் வச்சுக்கோ, நான் பிச்சை எடுத்து கூட உனக்கு ஃபோன் வாங்கித்தரேன், நல்ல வண்டி வச்சுக்கோ, நான் பின்னாடி உட்காந்துட்டு வர சந்தோஷம் போதும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு சில தேவைகளை நிறைவேற்றிட்டு ஒரு பெண்ணை பார்த்து குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதிலிருந்து அந்த திருநங்கை மன உளைச்சல் இருப்பான். அந்த மாதிரியான கட்டத்தில் காதல் தோல்வியில் நிறைய திருநங்கை செத்தே போயிடுறாங்க. அப்பா அம்மாவோட பாசமாக இருந்த திருநங்கை வந்து அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவோட இருக்க முடியலையேங்கிற ஏக்கத்திலேயே மன உளைச்சல் ஆக்குறாங்க. பெரிய சொத்து, கோடீஸ்வரன் பிள்ளை திருநங்கை ஆகிட்டான், அவங்க சேர்த்துக்கல, இது வெளியில் வந்து பிச்சை எடுக்குது. அவங்க அப்பா பெரிய அதிகாரி, 10 வீடு வாடகை வாங்குறவர், இது பிச்சை எடுக்கும்போது சந்தோஷமாக அவன் எடுக்கும். அதுக்கு என்னென்னலாம் தோணும்? நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம அப்பா வாடகை வாங்கி சாப்பிட்றாரு, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், நம்ம பிச்சை எடுக்கிறோம்ன்ற எண்ணத்தோட நைட்டு போய் நிம்மதியாக தூங்குமா? அந்த காசு வச்சுக்கிட்டு அழுதுன்னு தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஏக்கங்களும் வேதனைகளும் மன உளைச்சலுக்கு காரணமாகுது. அதை வென்னுட்டு வரவங்க வாழ்க்கையிலையும் வெல்றாங்க. இல்லாதவங்க டிப்ரெஷனோட சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மாத்திரை சாப்பிட்றதும், இல்லைன்னா குடி, இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதும் இருக்குது சார்.